இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், வாஸ்து நாள் சிறப்பு பூஜை, பரிகாரங்கள், ராசி பலன். ஓம் நமசிவாய வாழ்க. ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது மகா மீடியா டிவி. இன்றைய நன்னாள் வளர்பிறை சுப முகூர்த்தம் மற்றும் வாஸ்து நாள் என பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு அற்புதமான நாள். இன்றைய பஞ்சாங்கம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வாஸ்து வழிபாடுகள், கிரக தோஷம் நீக்கும் பரிகார திருத்தலம், பாட்டி வைத்தியம் மற்றும் 12 ராசிகளுக்கான பலன்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக காணப்போகின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். இன்று ஏப்ரல் 23, 2026 வருடம். மங்களகரமான பராபவ வருடம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி இன்று அதிகாலை 3:38 வரை சஷ்டி திதி இருந்தது. பின்பு சப்தமி திதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. சப்தமி திதி என்பது சூரிய பகவானுக்கு உகந்த நாள் என்பதால் இன்று சூரிய வழிபாடு செய்வது அளப்பரிய நன்மைகளை தரும். நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:02 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் தற்போது வியாபித்துள்ளது. யோகம் இன்று முழுவதும் சுபகாரியங்கள் செய்ய உகந்த அமிர்த யோகம் அமைந்திருப்பது கூடுதலான சிறப்பு. இன்றைய சூரிய உதயம் காலை சரியாக 6 மணிக்கு. இப்போது இன்றைய நாளின் முக்கியமான நேரங்களை பார்க்கலாம். முதலில் ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 வரை இருக்கின்றது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 வரை மற்றும் பகல் 12:30 முதல் 1:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றதால் சுபகாரியங்களை செய்ய உகந்த நேரமாகும் இது. இன்றைய சூலம் மற்றும் பரிகாரம். இன்று சூலம் தெற்கு திசையில் அமைந்துள்ளது. எனவே தெற்கு திசை நோக்கி பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அத்தியாவசியமாக பயணமாக இருந்தால் தைலம் அல்லது சிறிதளவு எண்ணெய் தொட்டு தலையில் வைத்துவிட்டு செல்வது பயண தடங்கல்களை நீக்கும். இன்றைய சந்திராஷ்டமம். இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் இன்று புதிய முடிவுகள் எடுப்பதையும் விவாதங்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்து மௌன விரதம் போல இருப்பதே உங்களுக்கு இன்று வெற்றியை தரும். இன்றைய சிறப்பு வழிபாடு மற்றும் வாஸ்து நாள். இன்றைய நாளின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னென்றால் இன்று வாஸ்து நாள். இன்று காலை 8:54 முதல் 9:30 மணி வரை இந்த நேரம் இருக்கின்றது. வாஸ்து பூஜை செய்ய இது மிக மிக உகந்த நேரமாகும். நாம் எதற்காக வாஸ்து பகவானை வழிபட வேண்டும் தெரியுமா? அதற்கான பின்னணியும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருமுறை சிவபெருமான் அந்தகாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்தபோது அவரது நெற்றியில் இருந்து வழிந்த வியர்வை துளி பூமியில் விழுந்தது. அந்த வியர்வையில் எழுந்து தோன்றியவர்தான் வாஸ்து புருஷன். இவர் மிகப்பெரிய உருவம் கொண்டு பூமியை ஆக்கிரமிக்க தொடங்கிய போது தேவர்கள் அவரை பூமியில் அழித்து பிடித்தனர். அப்போது சிவபெருமானும் பிரம்மனும் அவருக்கு ஒரு வரம் அளித்தனர். பூமியில் யார் வீடு அல்லது கட்டடம் கட்ட துவங்கினாலும் முதலில் உன்னை பூஜித்துவிட்டே தொடங்க வேண்டும் என்பதே அந்த வரம். அதனால்தான் வீடு கட்ட துவங்கும் போது தவறாமல் நாம் வாஸ்து பூஜை செய்கின்றோம். அதேபோல பழைய கட்டிடத்தை மாற்றி அமைக்கும் நிலை வந்தபோதும் அப்போதும் வாஸ்து பூஜையை நாம் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமான தகவல் என்னவென்றால் கட்டிய கட்டடத்தில் 3 வருடத்திற்கு ஒருமுறை வாஸ்து பூஜை செய்வது அந்த வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி சுபிக்ஷத்தை உங்களுக்கு வழங்கும். இன்று குறிப்பிட்ட அந்த
காலை 8:54 முதல் 9:30 மணி உள்ள நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாஸ்து புருஷனின் படத்தை வைத்து தீப தூப ஆராதனைகள் காட்டி நைவேத்தியம் செய்து வழிபடுவது உங்கள் குடும்பத்திற்கு பல மடங்கு பலன்களை தரும். அடுத்ததாக ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் கோவில் பரிகாரம். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகளை பார்த்தோமானால் இன்று பல சிறப்பான குரு பூஜைகள் மற்றும் இறை லீலைகள் நடைபெறும் நன்னாள். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியான முதலியாண்டார் திருநட்சத்திரம் இன்று கொண்டாடப்படுகின்றது. கந்தபுராணம் இயற்றிய கச்சியப்ப முனிவரின் குரு பூஜை இன்றுதான் நடைபெறுகின்றது. மேலும் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவில் இன்று மீனாட்சி சொக்கநாதர் வேடற்பரி லீலை நடைபெறுகின்றது. இறைவனும் இறைவியும் குதிரை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் கண்கொள்ளா காட்சியை இன்று நாம் தரிசிக்கலாம். இன்றைய கோவில் பரிகாரம். உங்களுக்கு கிரக தோஷங்கள், திருமண தடை, தொழில் தடை உள்ளதா? இன்று நாம் தரிசிக்க வேண்டிய முக்கியமான திருத்தலம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகுடேஸ்வரர் திருக்கோவில். காவிரி ஆற்றங்கரையில் அமர்ந்துள்ள இந்த திருத்தலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே இடத்தில் இருந்து அருள்பாலிக்கின்றனர். இங்கு சென்று மகுடேஸ்வரரையும் நர்மதாம்பிகையும் தரிசித்து காவிரி ஆற்றில் நீராடினால் எப்பேற்பட்ட கிரக தோஷங்களும் நீங்கி வாழ்வில் வசந்தம் வீசும் என்பது ஐதீகம். இன்றைய பாட்டி வைத்தியம். ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம் முன்னோர்கள் அருளிய பாட்டி வைத்தியம் பகுதியை பார்ப்போம். இன்றைய காலத்தில் பலருக்கும் இருக்கின்ற முக்கிய பிரச்சனை என்னவென்றால் இரவில் தூக்கமின்மை. இதற்கு ஒரு எளிய இயற்கையான தீர்வு உண்டு. சப்போட்டா பழத்தை தினமும் பகல் பொழுதில் சாப்பிட்டு வாருங்கள். சப்போட்டா பழத்தில் உள்ள இயற்கை சர்க்கரை மற்றும் தாதுக்கள் நமது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை உடையவை. இதை தொடர்ந்து பகலில் உண்டு வந்தால் இரவில் ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான தூக்கம் உங்களை தேடி வரும். அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுத்த காரியங்களில் மகத்தான வெற்றி கிட்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி இல்லத்தில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட புதிய முடிவுகளை துணிச்சலாக எடுப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பல வழிகளிலும் பண வரவு சிறப்பாகவே இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்று காரியங்களில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் சிறு உதவிகளும் நற்செயல்களும் உங்களை பெரும் புண்ணியத்தை தேடி தருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பணியிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, சுப காரிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அது இன்று நன்மையில்தான் முடியும். சுப செய்திகள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, இன்று தேவையில்லாத கோபத்தை தவிர்ப்பது நல்லது. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சினத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, இன்று வேலைப்பளு காரணமாக மறதி ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கியமான பொருட்களை வைக்கும் இடத்திலும் பயணங்களிலும் சிறிது கவனமாக இருங்கள். மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரம் அல்லது பணியிடத்தில் சிறு சிறு போட்டிகள் நிலவினாலும் உங்கள் திறமையினால் அவற்றை சுலபமாக சமாளிப்பீர்கள். என்ன நேயர்களே, இன்றைய நாள் குறித்த அத்தனை தகவல்களையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன் நலமுடன். ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை
தொடர்ந்து காண நமது மகா மீடியா டிவியை தினமும் காணுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். கே. மகாலிங்கம் ஐயா, அரகண்டநல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.